friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா, ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய காரக்குழம்பு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாத்துக்குமே நீங்கள் நல்ல சப்போர்ட், நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ருசியான அண்ட் ஹெல்தியான கோவக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் வச்சு நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம், நிறைய சைட் டிஷ்ஷும் அதில் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் பண்ணுறதுக்கு. அந்த வீடியோஸ் எல்லாமே நான் தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரக்குழம்பு சாப்பாட்டுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது வந்து கிட்டத்தட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குயிக்காக இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் தொடர்ந்து வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து நிற்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோவக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல கோவக்காவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் குழம்புல போடும்போது நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் கோவக்காவை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 10லேருந்து 12 கோவக்காய் போல் எடுத்து பாருங்கள், கத்திரிக்காய் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இப்படியே நம்ம சேர்த்துடலாம் எண்ணெயில். இந்த மாதிரி முழுசாக போடும்போது குழம்புக்குள்ளே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ கோவக்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னுமே ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கணும். ஸோ நான் அந்த அடுப்பில் மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு இதில் நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி செய்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், அது மாதிரி நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம். கடுகு வெடிக்குது, கருவேப்பிலை போட்டுடலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் கலந்துட்டு இதில் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குட்டியாக இருந்தால் முழுசாவே கூட போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதோட சின்ன பல்லாம் 10 பல்லு பூண்டு, இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்கணும். 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பொதுவாக நல்லா ஒரு பியூரியாக அரைச்சி கூட போட்டுக்கலாம். மிக்சியில் ஒரு சுற்று விட்டு சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த கோவக்காவும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் எண்ணெயில். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அங்கே தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை போட போகிறோம். இப்போ தக்காளி லைட்டாக மசிஞ்சதும் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், குழம்புத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் இருக்கு இல்லைங்களா, அது வேணாலும் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் சேர்க்குறேன். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பொடிகள்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை உள்ளே சேர்த்துடலாம். அந்த எண்ணெயோடவே அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து புளி தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு காய் நல்லா வேகணும். நம்ம சேர்த்த அந்த புளியோட பச்சை வாசம் போய் குழம்பு நல்லா வற்றி வர்றது வரைக்கும் இது இருக்கட்டும். ஒரு மூடி கூட நீங்கள் போட்டு குக் பண்ணலாம்.
இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ருசியான நம்மளோட கோவக்காய் குழம்பு ரெடி. ஸோ இதை நிறைய மெத்தடில் பண்ணலாம். நான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு மெத்தடில் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சுருக்கேன். இதில் நிறைய ரெசிபியும் இருக்குது. அதை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இது ரெடி. கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. அடிக்கடி நம்ம சாப்பிட்லனா கூட வாரம் ஒரு டைம் இல்லாட்டி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம இதை உடம்புல, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதோ ஒரு வகையில் சேர்த்துட்டு வரணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ருசியான இந்த கோவக்காய் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து அப்படியே கத்திரிக்காய் புளி குழம்பு சாப்பிட்டா அதே ஃபீல் தான் இருக்கும் உங்களுக்கு. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.